தலைப்பு செய்திகள். நாகப்பட்டினம் காங்கேசந்துறை பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தம். யாழ் போலீஸ் நிலையங்களுக்கு வந்த அழைப்பால் பரபரப்பு. ஜெர்மனி வாழ் இலங்கையர்களை சந்தித்த ஜனாதிபதி. ஈரான் இஸ்ரேல் மோதல், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு ஆதரவு, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை 14ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் நேற்று 14ஆம் திகதி மற்றும் 15ஆம் ஆகிய திகதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறியுள்ளது. அத்தோடு 16ஆம் திகதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கிலுள்ள 10 போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக கூறப்படுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த 11ஆம் திகதி மதியம் 1:20 மணியளவில் வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இருப்பினும் வடக்கிலுள்ள போலீஸ் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்தித்துள்ளார். ஜெர்மனியில் உள்ள இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் அந்த நாட்டை சேர்ந்த ஏராளமான இலங்கை வர்த்தகர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஒரு வளமான அரசுக்கு நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். நாட்டை மேம்படுத்துவதில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி, சரிந்த அரசை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு நிலையான ஆரம்பம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பதில் பாதுகாப்பு அமைச்சரை துருக்கிய தூதுவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். துருக்கி குடியரசின் தூதுவர் மேதகு செமியுல் லுட்பு துர்குட் பதில் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவை கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பதில் அமைச்சர் துருக்கிய தூதுவரை அன்புடன் வரவேற்றார். இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பயிற்சி வாய்ப்புகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் பரஸ்பர ஆர்வத்தை இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்பு உறவுகளை மேலும் வளர்ப்பதற்கான துருக்கியின் உறுதிப்பாட்டை தூதுவர் மீண்டும் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள துருக்கி தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இதேவேளை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்த துருக்கி கடற்படை கப்பலான TCG பயுகடாவின் ஆய்வு பயணத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர ஈடுபட்டார். இதன்போது துருக்கி தூதுவர் செமிஹி லுட்பு துர்குட் மற்றும் கப்பலின் கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் அனுல் பில்கிங் ஊடாக பதில் பாதுகாப்பு அமைச்சருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இராணுவ நிலைமையை இலங்கை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது அங்கு வருகை தரும் அனைத்து இலங்கையர்களும் அருகிலுள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறு கட்டாயமாக அறிவுறுத்தப்படுவதாக அறிக்கையொன்றை வெளியிட்டு வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த காலகட்டத்தில் இலங்கையர்களுக்கு உதவுவதற்காக மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களும் 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கங்களை பயன்பாட்டில் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் 2:30 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். அந்த பகுதியில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் மேற்கூறிய கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரை பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் அதிநவீன போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. ஆபரேஷன் லைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் இராணுவ தளபாடங்கள், இராணுவ அலுவலகங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் போர் விமானங்கள் மூலமாகவும் ஈரானுக்கு கடத்தப்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்ரேல் விமானப்படைக்கு சொந்தமான 5ஆம் தலைமுறையை சேர்ந்த F-35 ரக 2 போர் விமானங்களை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் சக்தி வாய்ந்த போர் விமானங்களாக கருதப்பட்ட F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய முதல் நாடு ஈரான் என கூறப்படுகின்றது. ஆனால் அந்த போர் விமானங்களின் விமானிகள் நிலை குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அந்த நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்க நினைத்தாலோ, இஸ்ரேலுக்கு உதவினாலோ அந்த நாடுகளின் இராணுவம் மற்றும் கடற்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்தியாவில் ஆதார் விவரங்களில் எவ்வித கட்டணமும் இல்லாமல் மாற்றங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு ஜூன் 14ஆம் திகதியுடன் நிறைவடைகின்றது. ஆதார் அட்டையை 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தவர்கள் உடனடியாக அதனை புதுப்பிக்க ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, பேங்க் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் திகதிக்கு பின்னரும் ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1846 அமெரிக்கா, கனடா ஆகியவற்றின் எல்லைக்கோடு ராக்கி மலைத்தொடர் முதல் உவான் டே பூக்கா நீர்நிலை வழியாக வரையப்பட்டது. 1878 குதிரை ஒன்று ஓடுகையில் அதன் 4 கால்களும் தரையில் படுவதில்லை என்பதை நிறுவும் புகைப்படங்களை எதுவார்டு மைப்ரிட்ஜ் என்பவர் எடுத்தார். இப்புகைப்படமே பின்னர் அசையும் திரைப்படம் உருவாக மூலமாக அமைந்தது. 1954 ஐரோப்பிய காற்பந்து சங்கங்களின் ஒன்றியம் சுவிட்சர்லாந்தில் பேசெல் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 2014 பாகிஸ்தான் வடக்கு வரிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.